مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبتحي والحبيب العربي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ووجدك ضالا فهدى الحمد لله சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இங்கே சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான இந்த சபையிலே நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்து வைத்தருள்வான். சங்கைக்குரியவர்களே, கொஞ்சம் குளிரான நிலையிலையும் கூட நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக அடுத்தடுத்த நாட்கள் வேலைகள் பணிகள் இருந்தாலும் காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி நேரம் ஒதுக்கி இதிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இதற்கான நிறைவான பலனை தந்தருள்வான். ஹதீஸிலே வருகிறது, ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தேட்டம் வீட்டிலே படுத்திருக்கிறார்கள். அவங்களால படுக்க முடியல. ஹதரத் ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் போல் அவங்களுக்கு மனசில் வந்துருச்சு. தூக்கம் வரல. அந்த காதல், அந்த நேசம், அதன் விளைவாக எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. கொஞ்சம் பனி குளிரான நேரம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அருகிலே வந்து வாசலிலே கூட வந்து விட்டார்கள். இரவு நேரம் அல்லாஹுடைய ரசூலின் அந்த அருள்முகத்தை காண வேண்டும் என்ற தேட்டத்தை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனாலும் தட்டி எழுப்புவது என்பது அது முறையல்ல என்பதினாலே வாசலிலேயே நின்றார்கள். அவருடைய முகத்தை காணாது உறக்கம் வரவில்லை. தட்டி எழுப்புவதற்கும் மனமில்லை. வாசலிலேயே நின்றிருந்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் வெளியே வந்த பொழுது ஹதரத் ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு வாசலில் நிற்பதை பார்க்கிறார்கள். விளங்கி கொண்டார்கள் அவருடைய முஹப்பத்தை, வந்த நோக்கத்தை எல்லாம் விளங்கி கொண்ட அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உடனடியாக கேட்கிறார்கள், சல் யா ரபியா, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. கொடுக்கும் அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அப்படி கேட்டார்கள். சல் யா ரபியா,
ரபியா, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொன்னார். வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் சஹாபிகள். அருமையான வாய்ப்பு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கேட்கிறார்கள். அதனால் சொன்னார்கள், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஇன்னி அலைக பி கஸரத்தி சுஜூத், அதிகமான இபாதத்தை கொண்டு உங்களுடைய அந்த நல்ல காரியத்திற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். என்னுடைய இந்த விஷயத்திலே நீங்களும் உதவியாக இருக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமக்களே, குளிரிலே பணியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான காரியத்திற்காக வேண்டி நம் நேரத்தை ஆக்குகின்ற பொழுது அதற்காக கிடைக்கக்கூடிய சன்மானம் என்னவென்று ஹதீஸிலே வருகிறது. இதேபோல் இன்னொரு செய்தி ஹதரத் சையதுனா ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா விஷயமாக வருகிறது. ஹந்தக் யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே கடுமையான குளிர், தாங்க முடியாத குளிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இங்கிருந்து யாராவது போய் எதிரிகளுடைய கூட்டத்தில் அமர்ந்து அங்கே உள்ள சூழ்நிலைகளை தெரிந்து வந்து நமக்கு செய்தி சொல்ல வேண்டும். உங்களில் யார் தயாருன்னு கேட்டாங்க. சஹாபிகள் எதற்கும் தயார் தான். கடுமையான குளிர், தாங்க முடியாத அளவிற்குண்டான குளிர். எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் பசி. குளிர் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே கும் யா ஹுதைஃபான்ட்டாங்க. ஹுதைஃபா, நீங்கள் எழுந்திரிங்கன்ட்டாங்க. அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போய் எல்லா செய்திகளையும் தெரிந்து வாருங்கள், பத்திரமாக திரும்பி வருவீர்கள். நீங்கள் பத்திரமாக திரும்பி வருவீர்கள், மாத்திரமல்ல உங்கள் விஷயத்தில் சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான அந்த காரியத்திற்காக வேண்டி நாம் நம்முடைய பணிகளை ஆக்கிக் கொள்கின்ற பொழுது, சிரமங்களை தாங்கிக் கொள்கின்ற பொழுது அதற்காக அல்லாஹ் தஆலா மகத்தான சன்மானத்தை நமக்கு தருவான் என்பதைத்தான் ஹதீஸினுடைய செய்திகள் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா அவர்கள் உன்னதமான பணிகளை செய்தாலும் நாம் செய்யக்கூடிய இந்த சாதாரண விஷயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்த கூலியை நமக்கு நிரப்பமாக தந்தருள்வானார். இங்கே எனக்குள்ள தலைப்பு சம்பந்தமாக சில பரிமாற்றங்கள். அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இயலிலும் பலவிதமான ஞானங்களை, கல்வியை கொடுத்தான். ஆனால் அவர்கள் குறித்த ஆற்றல்களை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆற்றல்களை, கல்வி ஞானத்தை சொல்லும் பொழுது துறை சார்ந்த ஞானம் வழங்கியதாக அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமாக சையதுனா தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரையிலே இரும்பை வசப்படுத்தும் ஆற்றல், மெழுகுவோல் கையிலே அவர்கள் அதை பிசைந்து விடுவார்களாம். இரும்பை மெழுகுவோல் பிசைந்து விடுவார்கள். வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸில் லக்கும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். இரும்பை அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த துறை சார்ந்த ஞானத்தை, துறை சார்ந்த ஆற்றலை அவர்களுக்கு வழங்கியிருந்ததை அல்லாஹ் தஆலா சொல்வான். சையதுனா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது உல்லிம்னா மன்திகத் தைர், பறவையினுடைய மொழியை நாம் அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவித்து கொடுத்திருந்தோம்னு சொன்னான். பறவைகள்லாம் ஏதோ சத்தம் போடுதுன்னா சத்தம் போடுதுன்னு அல்ல, நமக்கு விளங்கவில்லை, அவ்வளவுதான். ஆனால் அவைகளெல்லாம் பேசும் மொழிகள், அதற்கான அர்த்தங்கள் இருக்கிறது, அதற்கென்று தனி அர்த்தங்கள் இருக்கிறது. அதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா சமிஅத்தும் சியாஹத் தீகதி ஃபஸலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, சேவல் கூவுவதை கேட்டால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபத்லை தான் துஆ செய்யுங்க. ஃபைன்னஹா ரஅத்து மலக்கன், ஒரு மலக்கை கண்டால்தான் சேவல் கூவும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சேவல் கூவுவதையும் கூட சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. அது என்ன சொல்லுது? சேவல் கொக்கரக்கோ கோன் சத்தம் போடுதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. உதுக்குருல்லாஹ யா காஃபிலூன், அல்லாஹுவை மறந்தவர்களே அவனை நினைவு கூறுங்கள் என்றது சொல்கிறதா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம், மலக்கை கண்டால் அது சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நமக்கு மொழி தெரியாத நிலையிலே, அதனுடைய பாஷை தெரியாத நிலையிலே சத்தத்தை மாத்திரம் நாம் விளங்குகிறோமே, அல்லாது அதற்கென்று அர்த்தம் உண்டு. அதனுடைய நிறைவான அந்த மொழியின் ஆற்றலை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருந்தான். சையதுனா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அந்த துறை சார்ந்த அந்த ஞானத்தை அவர்களுக்கு வழங்கியிருந்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். இதேபோல்
அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வல்லம் ஆதம் அல்லஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு பொருள்களுடைய பெயர் நாமத்தையும் பெயரையும் கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று சொன்னார். அதேபோல் செய்தனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வ உனப்பிஉக்கும் பிமா தஅகுலூன் வமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அதை எனக்கு சொல்ல தெரியும்னு சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். வ உனப்பிஉக்கும் பிமா தஅகுலூன், என்னத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க எனக்கு சொல்ல தெரியும். ஒமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் இப்போ என்னென்ன இருக்குது. நம்ம நடைமுறையில் சொல்கிறதா இருந்தால் உங்கள் ஜேப்பில் என்ன இருக்குது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது எல்லாம் நமக்கு தெரியும். ஓ உனப்பியுக்கும் பிமா தஅகுலூன வமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் சாப்பிட்டு வந்ததையும் சொல்ல தெரியும், நீங்கள் எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் என்னால் சொல்ல தெரியும் என்று சய்யிதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு துறை சார்ந்த ஞானத்தை, கல்வியை, அந்த தன்மை அல்லாஹு தஆலா வழங்கியிருந்ததை பற்றி சொல்வான். ஆனால் உம்மி நபியான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மி நபின்னா யாரிடத்திலும் சென்று பாடம் படிக்கவில்லைன்னு அர்த்தம், அறியாத நபி என்பதல்ல, யாரிடத்திலும் சென்று பாடம் படிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஆசானாக அல்லாஹ் இருந்த காரணத்தினால், அவர்களுக்கு ஆசானாக வஜதக லால்லன் ஃபஹதா, நாயகமே தாங்கள் எதையும் அறியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான், அல்லாஹ்வே ஆசானாக இருந்தான் என்பதனால் உம்மி நபியாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது வ அல்லமக மாலம் தகுன் தஅலம், ஒரு துறை சார்ந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்ததாக சொல்லவில்லை. வ அல்லமக மாலம் தகுன் தஅலம், தாங்கள் அறியாத எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். வ அல்லமக மாலம் தகுன் தஅலம், தாங்கள் அறியாத எல்லாவற்றையும், எல்லா துறை சார்ந்த, இயல் சார்ந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அருள்மறை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, வரலாற்று ஆசிரியர்களில் மிக சிறந்தவர்களான அல்லாமா இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு பயணம், அந்த பயணத்தின் இடைவெளியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 பேரை அழைத்து, என்னுடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது, அதை போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவன் அந்த கூட்டத்தில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு லகீத் என்ற ஒரு முனாஃபிக், அவன் சொன்னான், ஓ யுஹ்பிருக்கும் பி ஹபரி ஸமா ஒலா எதிரி ஐன நாக்கத்துஹு, அந்த வானத்திலிருந்து அப்படி வருது, இந்த வானத்திலிருந்து இப்படி வருதுன்னா நமக்கு செய்தி சொல்கிறாங்களே, அவங்க ஒட்டகம் எங்கே நிற்குதுன்னு அவங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த முனாஃபிக் சொன்னான். சஹாபிகள் கோபித்தார்கள். அந்த கோபத்தின் விளைவாக அவர்கள் மீது பாய துணிந்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எப்பவுமே ஃபித்னாவை தான் அடக்கணும், ஃபித்னா பண்ணுற ஆளை வச்சிடக்கூடாது, அது பெரிய ஃபித்னாவாக போயிடும், ஆளுங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆளுங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன இடத்தில், இன்ன திசையை நோக்கி, இன்ன பொருளை சாப்பிட்டு கொண்டு என்னுடைய ஒட்டகம் இருக்கிறது, இந்த 2 பேரும் போய் அதை பிடிச்சிட்டு வாங்கன்னு அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் சேர்த்து கூட அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க போய் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட அந்த ஒட்டகம் குறிப்பிட்ட பொருளை சாப்பிட்டு கொண்டு அந்த திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கிறது, பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த முனாஃபிக் உடல்ல இந்த செய்தியை அப்போதையே சொல்லியிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காதுன்னு நானா. அப்போதே என்னுடைய ஒட்டகம் காணா போச்சு, இந்த இடத்துல நிற்கிது, இந்த திசையை நோக்கி நிற்கிது, இந்த பொருளை சாப்பிட்டுட்டு இருக்குது, போய் பிடிச்சிட்டு வாங்கன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. சொன்னாங்கன்னா கேள்வி நியாயம், ஆளுங்க கூப்பிடுங்கன்னாங்களாம். கேள்வி நியாயம்தான், ஆளை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம், என் ரப்பு எதை செய்ய சொல்கிறானோ அதைத்தான் நான் செய்வேன், எதை சொல்ல சொல்கிறானோ அதைத்தான் நான் சொல்வேன். ஒட்டகத்தை தேடும்படி உங்களிடத்தில் சொல்ல சொன்னான், எனவே சொன்னேன். ஒட்டகம் எங்கே நிற்கிறது என்று என் ரப்பு சொன்னான், அதை சொன்னேன். இந்த கேள்வி வந்த பிறகு இந்த பதிலை சொல்ல சொன்னான், அதை சொல்கிறேன். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் குர்ஆனிலே சான்றளிக்கிறான், எதையுமே அவர்கள் மனோ இச்சையின் வழியாக பேசுவதே இல்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, பேசுவதெல்லாம் வஹி என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். பெருமக்களே, அதனாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா எல்லா துறை சார்ந்த ஞானங்களையும், எந்த துறையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லாமல் இருந்தார்கள்? பூமி தொடர்பான செய்தியா, வானம் தொடர்பான செய்தியா, காற்று தொடர்பான செய்தியா, நீர் தொடர்பான செய்தியா, எது தொடர்பான காரியத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஞானத்தை குறைவாக வைத்திருந்தான்? எல்லாவற்றையும் பற்றி உண்டான நிலைப்பாடுகளை வைத்திருந்தான்.
ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நம்முடைய தாய், அவர்கள் சொல்வார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் என்று சொன்னார்கள். எழுத்து ரீதியாக குர்ஆனாக நாம் ஓதக்கூடிய முஸ்ஹப் இருக்கிறது என்று சொன்னால், கருத்து ரீதியான செயல்பாடுள்ள குர்ஆனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். எவ்வளவு விளக்கங்கள் சொன்னாலும் குர்ஆனுக்கு விளக்கம் நிறைவாகாததை போல, லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா. கடல் நீரை எல்லாம் மையாக்கி நீங்கள் கருத்துரைகளை எழுத ஆரம்பித்தாலும் கூட அது நிறைவாகாது. மீண்டும் மீண்டும் கடல் நீரை கொண்டு மையாக்கினாலும் நீங்கள் நிறைவாகாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னானே, அது எழுத்து ரீதியான குர்ஆன் என்றால் வாழ்க்கை ரீதியான குர்ஆனாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். பெருமக்களே, புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் இஸ்லாமாகி அவர்கள் அருகிலே இருந்து நல்ல எழுத்தராக இருந்தார். நல்ல எழுத்து வன்மை அவருக்கு இருந்தது. அழகான எழுத்துள்ளவராக இருந்தார். அதனால வஹியை அவருக்கு சொன்னார்கள், வஹியை எழுதும்படி சொன்னார்கள். வஹியை எழுதி கொண்டிருந்தார். இன்ன ரஜுலன் கான யக்துபுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தத்த அனில் இஸ்லாம் வ லஹிக பில் முஷ்ரிக்கீன். வஹியை எழுதி கொண்டிருந்த அவர் முர்த்தத்தா போயிட்டார். தீனை விட்டு மதம் மாறி போய் முஷ்ரிக்கீன் இடத்துல போய் சேர்ந்துட்டார். அந்த விஷயத்தை விட அங்கே போய் சொன்னார், நான் எதை எழுதி வைக்கிறேனோ அதைத்தான் வஹி என்று இந்த முஹம்மது சொல்கிறார். நஊது பில்லாஹ் சொன்னான். சாதாரண செய்தியா இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தாங்க முடியவில்லை. பூமி தாங்கும் செய்தி அல்ல இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொன்ன இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் இதை கேட்டவுடனே சொன்னார்கள், இன்னல் அர்த லா தக்பலுஹு, இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார். கடுமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார். இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னாங்க. அவருடைய வாழ்வின் முடிவு நீண்ட காலம். அந்த வாழ்வினுடைய முடிவை பற்றி சய்யிதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே சொல்வார். நாங்கள் ஒரு கூட்டத்தாரோடு சேர்ந்து பயணம் சென்று கொண்டிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒருவருடைய மையத் ஜனாசா உடல் நாரி போய் வெளியிலே கிடக்கிறது. மையத்து நாத்தம்னா அப்படி நாற்றம் தானே, தாங்க இயலவில்லை. அந்த ஊர்க்காரங்கள்ட்ட கேட்டேன், ஏன் இப்படி வெளியில் போட்டிருக்கிறீங்க, நாற்றம் தாங்க முடியவில்லையே என்று நாங்கள் கேட்டோம். அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள், ஃபதஃபன்னாஹு மிராரா ஃபலம் தக்பலுல் அர்த், நாங்கள் பல தடவை தஃபன் செய்து பார்த்து விட்டோம். ரொம்ப தூரத்திலிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டு அதை தள்ளி ஒரு ஆழமான குழி வெட்டி உள்ளே தள்ளி மூடிவிட்டு நாங்கள் வருவோம், பூமி அவரை வெளியிலே வீசி எறிந்து விடும். ஃபலம் தக்பலுல் அர்த், பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் சடைஞ்சு போய் அப்படி விட்டுட்டோம்னு சொன்னாங்களாம். பெருமக்களே, பூமிக்கு உத்தரவிட்டார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோமே, இந்த பூமிக்கு உத்தரவிடுகிறார்கள். சுராக்கத் பின் மாலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட இல்லையா? தன்னை தேடி ஓடி வந்த பொழுது 100 ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு தன்னை பிடிப்பதற்காக வந்த நேரத்திலே சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராக்காவிடத்தில் கேட்கிறார்களே, சுராக்காவிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்களே, கிஸ்ரா மன்னனுடைய அந்த உயர்ந்த கிரீடத்தையும் அவர் அணிந்திருக்கக்கூடிய, அவர் இடுப்பிலே கட்டி இருக்கக்கூடிய அந்த கற்கள் பொதிந்த அந்த நகை, இதுபோல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அணிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஹிஜ்ரத்து செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். மதீனா சென்று கொண்டிருக்கிறார்கள். ஊரெல்லாம் அவர்களை கைவிட்டதாக கருதக்கூடிய அந்த நேரத்தில் கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், கிஸ்ரா மன்னனுடைய கிரீடமா என்று கேட்டார். ஆம் சொன்னாங்க, கிஸ்ரா மன்னனுடைய கிரீடமா. பூமிக்கு உத்தரவிட்டார்கள், பிடி என்றார்கள், பிடித்தது, விடு என்றார்கள், விட்டது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்த ஆற்றல், எல்லா துறை சார்ந்த, எல்லா இயல் சார்ந்த, எல்லா நிலைகளை பற்றிய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், ஹதரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம். ஃபலம்மா அத்தா உமர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த கிஸ்ரா மன்னனுடைய சவாரி. கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், கிஸ்ரா மன்னனுடைய அந்த ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஓ மின் தக்கத்துஹு, இடுப்பிலே அவன் கட்டக்கூடிய அந்த கிஸ்ரா மன்னன் இடுப்பிலே அணியக்கூடிய ஒட்டியானம்னு சொல்றாங்களா, தெளிவா பக்கத்தில் வாங்க, ஒட்டியானம் தானே இடுப்பில் கட்டுறதுக்கு.
நாம் ஏதோ ஒரு கல்யாணத்தில் பார்த்துருக்குறோம், பிரபலமான ஒரு கல்யாணத்தில் அந்த ஒட்டியானம், இடுப்பிலே கட்டக்கூடிய அந்த ஒட்டியானம், அணியக்கூடிய கிரீடம், இதையெல்லாம் கொண்டு வந்த நேரத்தில் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதரத் சுராக்கா அவர்களை அழைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி சலபஹா மின் கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் வ அல்பஸஹா சுராக்கத்தல் அராபி. அல்லாஹ் தஆலா கிஸ்ரா நாட்டினுடைய அந்த மன்னனுடைய அந்த ஆபரணங்களை அவனிடத்திலிருந்து கலற்றி எடுத்து ஒரு அராபியான இந்த சுராக்காவிற்கு அணிவிக்க செய்தானே, அந்த ரப்புக்கு எல்லா புகழும் என்று ஹதரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களே. பூமிக்கு உத்தரவிட்டார்கள், வருங்காலத்தை பற்றிய கிஸ்ராவினுடைய அந்த கிரீடங்கள் அணிவிக்கப்படும் என்ற செய்தியையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, எதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல், எந்த காரியத்தினுடைய ஆற்றல் குறித்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் குறைவை வைத்திருந்தான்? எதிலும் வைக்கவில்லை. நீரில் இருந்தது, நிலத்தில் இருந்தது, காற்றில் இருந்தது, வானில் இருந்தது. முபாரக்கானுடைய கரங்களில் இருந்து நீர் வந்ததே, பல இடங்களில் வந்ததே, ஓரிடத்தில் அல்ல. 300 சொச்சம் சஹாபிகள் இருந்தார்கள். அவ்வளோ பேரும் தாகத்திற்கு குடித்தார்கள், அதை பாதுகாத்து வைத்தார்கள், குளித்தார்கள். அஃலலுல் மியாஹி மாஉன் கத் நபஅ மின் பைனி அஸாபின் நபியில் முத்தபி யலீஹி மாஉ ஸம்ஸமு ஃபல் கௌஸரு ஃபனைலு மிஸ்ர சும்ம பாகில் அன்ஹரு. ஹதரத் இமாம் சுபக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், உலகத்திலேயே சிறந்த நீர் எது, உலகத்திலேயே பாக்கியமான நீர் அது? அஃலலுல் மியாஹி மாஉன் கத் நபஅ மின் பைனி அஸாபின் நபியில் முத்தபி. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களில் இருந்து வந்த அந்த நீர் தான் உலகத்திலே ஆக சிறந்த நீர். எலீஹி மாஉ ஸம்ஸமு ஃபல் கௌஸரு. அதற்கு அடுத்து ஜம்சம் நீர், அதற்கு அடுத்து ஹவுதுல் கௌசர். ஃபனைலு மிஸ்ர சும்ம பாகில் அன்ஹரு. அதற்கு பின்னால் மிஸ்ரிலே ஓடக்கூடிய நைல் நதி, பின்பு உலகத்தினுடைய எல்லா ஆறுகளும் என்று அந்த தண்ணீருடைய மேன்மையின் வரிசையை நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள் ஹதரத் இமாம் சுபக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த தண்ணீரில் எல்லாம் மிக உன்னதமான தண்ணீர் என்பது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களிலிருந்து ஒளித்தோடிய நீர். யாமன் தஃஜரத்தில் அன்ஹாரு நாபியதன் மின் இஸ்பைஹி ஃபரௌ வல் ஜைஷ பில் மததி. யாமன் தஃஜரத்தில் அன்ஹாரு நாபியதன், கையிலிருந்து ஊத்தெடுத்து அப்படி ஆறு ஓடியது என்று சொல்ல வேண்டும். பெருமக்களே, அல்லாஹு தஆலா நீரை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். நீரை அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். வரலாற்றில் பார்க்கிறோம், ஹந்தக்கினுடைய யுத்தத்தின் நேரத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், சதஹுப்பு அலைக்குமுல் லைலத ரீஹுன் ஷதீத். வரக்கூடிய இரவிலே ஒரு கடுமையான காற்று வீச போகிறது. சங்கைமிக்க சஹாபிகளே, கடுமையான ஒரு காற்று ஒன்று இன்று இரவிலே வீச போகிறது. ஃபலா யகூமன் அஹதும் மின்கும். அந்த காற்று வீச ஆரம்பிச்சுச்சுன்னா யாரும் நிற்காதீங்க, உட்கார்ந்துருங்க, அது படுத்துருங்க. அதே போல வலா யஹ்ருஜன் அஹதுன் இல்லா வகத் மஅஹு சாஹிபுன். தனியாக யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொன்னாங்க. யாரும் தனியாக வெளியிலே செல்லக்கூடாது. அதே போல அந்த காற்றடிக்க ஆரம்பித்து விட்டால் யாரும் நிற்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அப்படி ஒரு காற்று வீசியது. அந்த காற்றினுடைய விளைவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டுமே, அதனால் அல்லாஹ் தஆலா அவர் 2 பேரை வெளியில் வர வச்சான். அதில் ஒரு ஆளை அந்த காற்று தூக்கி கொண்டு போய் நின்று கொண்டிருந்த காரணத்தினாலே அவரை தூக்கி கொண்டு போய் தை என்ற கூட்டத்தார் வாழ்ந்த ஒரு பகுதியில் கொண்டு அந்த காற்று அவரை தூக்கி வீசிவிட்டது. இன்னொரு ஆள் படுக்கல்ல, உட்காரல்ல, குத்த வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். ஃபஹுலிகாலா மதுஹபிஹி, தலகுத்துற அவரை கவுத்தி விட்டுருச்சு. அடுத்த நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே, ஏன் போனீங்கன்னு கேட்டாங்க. நாயகமே, என் ஒட்டகம் காணா போச்சு, அதை தேடுறதுக்காக போய்கிட்டு இருந்தேன்னு ஒரு ஆள் சொன்னார். என் ஒட்டகம் காணா போயிடுச்சு, அதை தேடுறதுக்காக போனேன். இன்னொரு ஆள், என்னுடைய சுய தேவைக்காக மரஜலம் கழிப்பதற்காக நான் போனேன்,
அதனால் போக வேண்டியது வந்துருச்சுன்னு சொன்ன நேரத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த செய்தியை கேட்டார்கள். கடுமையான காற்று வீசியதையும் அதனுடைய விளைவையும் 2 பேர் சொன்னதாக வரலாற்றில் நான் பார்க்கிறேன். அல்லாஹு தஆலா காற்று தொடர்பான ஆற்றலை வழங்கியிருந்தான். முஸ்னத் அஹ்மதிலேயும் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை சொல்வார்கள். உம்மு மல்தம்னு ஒரு காய்ச்சலுக்கு பல பேர் இந்த டொங்கு காய்ச்சல் அந்த காய்ச்சலுங்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி உம்மு மல்தம் என்று ஒரு காய்ச்சல் மதீனாவிலே பரவி போயிருந்தது. அந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சஹாபிகள், அந்த காய்ச்சலால் வேதனைப்பட்ட சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து முறையிட்டாங்க. ஆகியமே காய்ச்சல் ரொம்ப கூடுதலாக இருக்குது, எல்லாரும் படுத்திருக்கிறாங்க, செயல்பட இயலவில்லை என்று எல்லோரும் வந்து முறையிட்ட நேரத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா அந்த காய்ச்சலுக்கு நான் உத்தரவிடுகிறேன், அது இங்கிருந்து குபாவுக்கு போகட்டும்னாங்க. காய்ச்சலுக்கு உத்தரவிடுகிறேன். அப்படி ஒரு அதிசயத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்துபவர்கள் யார்? காய்ச்சலுக்கு உத்தரவிடுகிறேன், குபாவுக்கு போகட்டும். குபால பூரா காய்ச்சல் வந்துடுச்சு, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் எங்கள் ஊருக்கு எதையோ ஒன்று அனுப்பிச்சி வச்சிருக்கிறீங்களேன்னு அவங்க வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து குபாவாசிகள் வந்து விட்டார்கள். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், இன் ஷி'தும் நீங்கள் நாடினால் தஅவுத்துல்லாஹ யக்ஷிஃப அன்கும், நீங்கள் விரும்பினால் உங்களில் யாருக்கும் அந்த காய்ச்சல் தீண்டாமல் வராமல் நான் துஆ செய்கிறேன். ஆனால் ஒயின் ஷி'தும் தக்குவு நடக்கும் தஹூரா, அந்த காய்ச்சலை நீங்கள் பொறுத்து கொண்டால் நீங்கள் பரிசுத்தமானவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொன்னார். அல்லாஹுடைய ரசூலிடத்திலே அவருடைய அந்தஸ்தை விளங்கிய கண்ணியமிக்க சஹாபிகள் சொன்னார்கள், நாயகமே இருந்து விட்டு போகட்டும், அந்த காய்ச்சல் எங்களிடத்தில் இருந்து விட்டு போகட்டும் என்று சொன்னார். பெருமக்களே, காய்ச்சலுக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹு தஆலா நமது நாயகத்திற்கு வழங்கியிருந்தான். நாம் அவர்களை அறிய வேண்டிய அளவிற்கு அறியவில்லை என்பதுதான் உண்மை. அல்லாஹுடைய ரசூலை, நம்முடைய ஒப்பற்ற தலைவரை அறிய வேண்டிய அளவிற்கு நாம் அறியவில்லை என்பதுதான் உண்மை. அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஆற்றலையும், எல்லா விதமான கலைகளையும், எல்லா விதமான துறைகளையும், எல்லா இயல்களை பற்றிய முழுமையான நிறைவான ஆற்றலை அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தான். நீரை சொன்னோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீருக்கு உத்தரவிட்டார்கள். அல்லாமா இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சாலிம் இப்னு அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத் இது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் சென்ற சில சஹாபிகளுக்கு ஒரு தண்ணீர் நிறைய பை, தண்ணீர் வைக்கக்கூடிய அந்த பை இருக்கிறதே, அந்த துருத்தி, தண்ணீர் துருத்தி, அந்த பையை தண்ணீர் நிரப்பி அவர்களிடத்தில் கொடுத்து சொன்னார்கள், இதை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் பத்திரமாக, ஒரு நேரத்தில் இந்த பை உங்களுக்கு உணவாக பயன்படும்னு சொன்னாங்க. உணவாக பயன்படும் என்று சொன்னார்கள். எடுத்து பார்க்கிறார்கள், அதற்கு பிறகு பார்த்தால் கட்டியான பாலாக அந்த தண்ணீர் மாறிந்தது என்பதை சஹாபிகள் சொல்லி காட்டுவார். பெருமக்களே, எல்லா நிலை தொடர்பான ஒரு ஆற்றலையும் அது தொடர்பான நிறைவான அறிவையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். உணவிலே ஆற்றல் செய்யக்கூடிய, உணவிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல். அபூதாவுதிலே ஹதீஸ் வருகிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நாயகமே எனக்கா நீங்கள் துஆ செய்யுங்க, பரக்கத்துக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தனி பிரியம். என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோருக்கும் அதற்கு அபூ ஹுரைராவுடைய முஹப்பத் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால தான் வெறும் 3 வருஷ காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தில் இருந்த அபூ ஹுரைராவை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரியாத இந்த உம்மத்தில் அவருடைய பெயரை கேள்விப்படாத யாரும் இருக்க மாட்டார். பல சஹாபிகளுடைய பெயரை கூட நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் வெறும் 3 வருஷத்தினுடைய தொடர்பு அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய திருநாமம், அவருடைய உயர் நாமம் எல்லா முஃமின்களுடைய கல்விலையும் அது நிலை பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோருக்கும் சூரை யாசீன் மரணம் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்களே, அதே போல அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய முஹப்பத் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையை கொண்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் பேரீத்தம்பழங்களை அள்ளி, வரலாற்றில் தெளிவாக சொல்கிறார்கள், அதிலே கூட எத்தனை பேரீத்தம்பழம் இருந்தது என்று 21 பேரீத்தம்பழம் இருந்துச்சான். அந்த 21 பேரீத்தம்பழங்களை அந்த பையிலே போட்டு, யா அல்லாஹ் இதிலே பரக்கத் செய். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது நீ பரக்கத் செய்யும் துஆ செய்தாங்க. குப்புற கவுத்தாதீங்க, தேவைக்கு கைவிட்டு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எப்போ பார்த்தாலும் இந்த ஜோல்னா பை ஒன்று மாட்டியிருப்பாங்க. யாரை பார்த்தாலும் சரி கையில் எடுத்து பழத்தை எடுத்து கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பழம் வாங்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப விரும்பவும் செய்வாங்க. 21 பழம் தான் உள்ளே போடப்பட்டது, 21 பழம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திற்காக துஆ செய்த காரணத்தினாலே 13 வருடங்கள்
13 வருடங்கள் பெருமக்களை அபூதாவுதில் ஹதீஸ் இருக்கிறது. 13 வருடங்கள் பைக்குள்ள கையெடுத்து பழங்களை எடுத்து 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 பார்ப்பவர்கள், கேட்பவர்கள், விரும்புபவர்களுக்கெல்லாம் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கொடுத்தார். அதற்கு செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே, அந்த நேரத்தில் அவங்களுடைய பையும் காணாமல் போயிடுச்சு. சாலிஹீன்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் உலகத்திலிருந்து சில விதமான பரக்காத்துகள் எடுபடும் என்பதையும் அல்லாஹு தஆலா அந்த செய்தியின் வழியாக காண்பித்தான். நல்லோர்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள் உலகத்திலிருந்து விடைபெறுகின்ற நேரத்தில் உலகத்தில் சில விதமான பரக்கத்துகளும் விடைபெறும். லின்னாசி ஹம்முன் ஒலி ஹம்மானி, அதற்கு அபூ ஹுரைரா தான் சொன்னார், மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, ஹம்மு கத்தலி உஸ்மான், அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டு விட்டார்களே என்ற அந்த ஒரு கவலையில் மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒலி ஹம்மானி, எனக்கு 2 கவலை, அல்லாஹ்வுடைய ரசூலால் பரக்கத்தாக துஆ செய்து தரப்பட்ட அந்த பை காணாமல் போய்விட்டது என்று செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார். 13 வருட காலம் கைவிட்டதிலே எடுத்தார்கள். பெருமக்களே, இது சாதாரணமான ஒரு ஆற்றல் உள்ள ஒரு செயலா? இது அல்லாஹு தஆலா உணவிலேயும் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா எல்லா காரியங்களை குறித்து உண்டான ஆற்றல்களை, அது தொடர்பான ஞானத்தை அல்லாஹ் தெளிவாக வழங்கியிருந்தார். முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் வருகிறது. நேரத்தினுடைய நிலை காரணத்தினாலே சீக்கிரமாக நான் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் வருகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார், துக்தலு வ அன்த மதுலூம், துக்தலு வ அன்த மதுலூம் وتقطر قطرة من دمك على فسيكفيكهم الله فإنها إلى الساعة لفي المصحف. அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து சொன்னார், துக்தலு வ அன்த மதுலூம், அதற்கு உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள், உங்களுடைய முடிவு கொலை செய்யப்படுவீர்கள் தாங்கள், ஆனால் நீங்கள் அநியாயமான முறையிலே உங்களுடைய கொலை என்பதாக இருக்கும். துக்தலு வ அன்த மதுலூம் وَتَقْطُرُ قَطْرَةٌ مِّن دَمِكَ عَلَى فَسَيَكْفِيكَهُمُ اللَّهُ. கொல்லப்படுகின்ற அந்த நேரத்தில் உங்களுடைய மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு இரத்தத்தின் சொட்டு குர்ஆனிலே உள்ள فَسَيَكْفِيكَهُمُ اللَّهُ என்ற அந்த எழுத்தின் மீது விழும். فَإِنَّهَا إِلَى السَّاعَةِ لَفِي الْمُصْحَفِ, கியாமத்து வரை அந்த இரத்தத்தின் சுவடு அந்த முஸ்ஹஃபிலே, அந்த குர்ஆனிலே இருக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாதாரணமான ஒரு முன்னறிவிப்பா இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்னாலே சித்திக் நாயகத்தினுடைய ஆட்சி, உமர்தானுடைய ஆட்சி, அதுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்படுகின்ற நேரத்தில் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பீர்கள். எந்த ஜுஸுவை ஓதிக்கொண்டிருப்பீர்கள், எந்த பக்கத்தை ஓதிக்கொண்டிருப்பீர்கள் என்பதை குறித்தும் கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அதில் அமைந்திருக்கவில்லையா? ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற எழுத்தின் மீது விழும் என்று சொன்னால், ஓதப்படக்கூடிய ஜுஸு அது 1வது ஜுஸுவாக இருக்கும். அதனுடைய கடைசி பக்கத்திலே உள்ள ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்பதில் விழும். அவ்வளவு துல்லியமாக நடக்கப் போகின்ற காரியத்தை குறித்து அவ்வளவு துல்லியமாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். இன்றும் ரஷ்யாவினுடைய தாஷ்கண்டிலே, ரஷ்யாவினுடைய தாஷ்கண்ட் மியூசியத்திலே அந்த குர்ஆன் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்படும். அது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அது கியாமத்து வரை அந்த இரத்தத்தின் சுவடு அதில் இருக்கும் என்று சொன்னால் அந்த முஸ்ஹஃப் பாதுகாக்கப்படும் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி. அது இன்றும் அந்த இரத்தத்தினுடைய சுவடு அந்த எழுத்தில் இருக்கிறது. கியாமத்து வரை அதனுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்றால், பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்த அந்த ஞானத்தை, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த அந்த ஆற்றலின் சக்தியை விளங்க வேண்டிய அளவிற்கு நாம் விளங்கவில்லை என்பதுதான் உண்மை. அதே போல புகாரிலே இன்னொரு ஹதீஸ் வருகிறது. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு செய்தி முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. புகாரிலே இன்னொரு ஹதீஸ் வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா இமாம் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொல்வார்கள், இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன் லஅல்லல்லாஹு அன் யுஸ்லிஹ பிஹி பைன ஃபியத்தைனி அஸீமத்தைன். என்னுடைய இந்த பேரப்பிள்ளை ஒரு பெரிய தலைவர். லஅல்லல்லாஹு அன் யுஸ்லிஹ பிஹி பைன ஃபியத்தைனி அஸீமத்தைன், இருவரும் கூட்டத்தாருக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு, இணக்கமான நிலையை உண்டாக்குவதற்கு ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் இந்த பிள்ளை காரணமாக இருப்பார்னு சொன்னாங்க.
அதற்கு செய்தனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னாலே 6 மாத ஆட்சி காலத்தை செய்தனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பிலே இருந்தது. அதற்கு பிறகு சமூகத்திலே பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ஆட்சியை எதிர்த்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒப்படைச்சாங்க. இந்த இடத்துல இன்னொரு செய்தி ஞாபகம் வருது. அதாவது அதற்கு செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு பின்னாலே ஆட்சியை ஒப்படைக்கிறார்கள். அதற்கு முஆவியா ரலியல்லாஹு இடத்திலே அந்த செய்தியை அந்த நேரத்திலே ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் இருந்தார். பழக்கமான தொடர்புள்ள ஆட்களில் ஒரு ஆள், கைஸ்ன்னு அவருடைய பெயர். லைலா மஜ்னூன் கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மஜ்னூன் தான் அந்த கைஸ். அது ஏதோ கற்பனை கதை அல்ல, காவியம் அல்ல. இந்த கைஸ் தான் மஜ்னூன். அவற்றை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி சமூகத்துக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி இந்த ஆட்சியை நான் அதற்கு முஆவியா ரலியல்லாஹு இடத்துல விட்டு கொடுத்துட்டேன், சரிதானேன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் லைலா பித்து, அது வந்துச்சுன்னா ஒன்றும் ஓடாது. அந்த பித்து வந்துருச்சுன்னா ஒன்றும் தெரியாது, தீனும் தெரியாது, துன்யாவும் தெரியாது, பெற்றோர்களும் தெரியாது, பழகிய நண்பர்களும் தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, கண்ணில் ஒன்றே ஒன்று தான் தெரியும். அது அல்லாத எதுவுமே தெரியாத அந்த காதல் பித்து வந்துருச்சுன்னு அன்னைக்கு பார்க்குற உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாவற்றையும் இழக்கவும் தயார், எல்லாவற்றையும். கேள்விப்படக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நமது தாய்நாட்டிலே கேள்விப்படக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் எவ்வளோ மனதை வேதனைப்படுத்துகிறது. காதல்கிற பித்து வந்துருச்சுன்னா ஒன்றும் தெரியாது. அந்த பித்திலே அலைந்தார் அவர். அந்த பித்து எதை பார்த்தாலும் லைலா 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 லைலான்னுக்கிட்டே இருந்தார். ஒரே பாட்டுகள் படி ரொம்ப அழகான பொருள் எதையாவது பார்த்தா இது அழகாக இருக்குது, இங்கே லைலா தானே அழகாக இருக்கும், இது எதுக்கு அழகாக இருக்குது, இது லைலாவோன்னு நினைப்பாராம். வரலாற்றில் கூட நம்ம பாட புஸ்தகத்தில் கூட மதரசாவில் சொல்லி தருவாங்க, இலக்கியம் சம்பந்தப்பட்ட விளக்கத்திற்காக. தல்லாஹி யா லபியா தில்காயி குல்னலனா லைலாய மின் குன்னம் லைலா மீனல் பஷரி. துள்ளி குதித்தோடைய மான் கூட்டத்தை கண்டார். அழகாக இருந்துச்சு. இந்த அழகு என் லைலாவுக்குள்ள சொந்தம். நீங்கள்லாம் துள்ளி குதிச்சு ஓடுறீங்களா, லைலா உங்களை சார்ந்தவளான்னு கேட்டாராம். எதை பார்த்தாலும் லைலா லைலா. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படி மாதிரி இணக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி ஆட்சியை நான் ஹஜ்ரத் முஆவியா தான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னாராம், நீங்கள் ஆட்சியை முஆவியா தான் விட்டு கொடுத்ததை விட லைலாட்ட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னாராம். லைலாட்ட கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அப்போ வச்ச பேர் தான், உன் பேர் கைஸ் இல்லை அந்த மஜ்னூன்னாங்க. கொச்ச பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கிறுக்கன்னு அர்த்தம். அந்த மஜ்னூன் அவங்க வச்ச பேர் தான் அது. பெற்றோர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஹஜ்ரத் இமாம் ஹசன் தான் தங்களுடைய நாவை கொண்டு நம்ம பிள்ளைக்கு மஜ்னூன் பேர் வச்சிருக்கிறாங்களே, இந்த பாவத்தை எங்கே கொண்டு தொலைக்கிறது, இதை நீக்கணுமேன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த நீக்க வேண்டிய முயற்சியில் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை ஹரமுக்கு கூட்டு போனாங்களாம். ஹரமுக்கு கூட்டு போனாங்க. காபா பக்கத்துக்கு நின்று துவா செய்ப்பான், அழுதுட்டு துவா செய். அவர் அழுதார் 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 அழுது துவா செய்கிறார். அழுது துவா ஓதுறார். என்ன துவா ஓதுறார் தெரியுமா? இலாஹி துபுத்து மின் குல்லில் மாசி, இலாஹி துபுத்து மின் குல்லில் மாசி வலாக்கின் ஹுப்ப லைலா லா அதுபூன். யா அல்லாஹ், என் பாவத்தை பூரா மன்னிச்சிடுறப்பே, என் பாவத்தை பூரா மன்னிச்சிடுறப்பே, இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாதேன்னு. இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாதே. பெருமக்களே, இடையிலே வந்த செய்தி ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அவர்களை குறித்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என்னுடைய இந்த பிள்ளை ஒரு பெரிய தலைவர். 2 கூட்டங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அவர்களுக்கு மத்தியிலே பிணக்கு தீர்வதற்கு, சமூகம் ஒற்றுமையாக இருப்பதற்கு இவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்று அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 வருஷத்திற்கு முன்னாலே அதை குறித்து நமக்கு சோபனம் சொன்னார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, நடக்காமல் இருந்த காரியத்தை குறித்து சொன்னார்கள். அதேபோல் நடந்தது, வேறெங்கோ நடந்தது, அதை குறித்தும் சொன்னார்கள். நடக்க இருப்பதை பற்றியும் சொன்னார்கள். ஏராளமான செய்திகள் ஹதீஸிலே வருகிறது. பத்ருடைய யுத்தகலம் முடிந்திருக்கிறது. முடிந்தால் கடுமையான தோல்வி, சாதாரணமான தோல்வி அல்ல, எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்குண்டான கடுமையான தோல்வி.
ஏராளமானவர்கள் கைதிகளாக பிடிபட்டார்கள். பல பேர் பெருந்தலைகள் எல்லாம் வீழ்ந்து விட்டார்கள். பத்ர் சாதாரணமான ஒன்றல்ல. வத்தல்லதீன கஃபரு லவ் தக்ஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும் வஅம்தியாத்திக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா. அல்லாஹ் சொல்வான், கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக உங்களை எல்லாம் அழித்து விடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால். அப்படி ஒரு யுத்தம் பத்ர். அந்த பத்ரிலே கடுமையான தோல்வி எதிரிகளுக்கு கிடைத்தது. அவங்களால தாங்கிக்கிற முடியல. அது தொடர்பாக நடந்த நிகழ்வுகளை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏராளமாக எழுதுவார்கள். அதனுடைய விளைவாக என்னென்ன நடந்தது என்பது. மக்காவிலே ஒரு தடவை பத்ருடைய யுத்தம் முடிந்ததற்கு பின்னாலே, கடும் தோல்விக்கு பின்னாலே, குறைஷிகளுக்கு ஏற்பட்ட பெரிய முசீபத்துக்கு பின்னாலே, ஒரு நாள் உமைர் இப்னு வஹப் கஅபாவுக்கு வருகிறார். அவர்கள் வசம்தானே இருக்கிறது. கஅபாவுக்கு வருகிறார். கஅபாவிற்கு வந்தால் சஃப்வான் இப்னு உமையா, பேர்களை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சஃப்வான் இப்னு உமையா அங்கே நிற்கிறார். உமைர் வருகிறார். சஃப்வான் இப்னு உமையா மக்காவினுடைய பெருந்தலைவர்கள் ஒரு ஆள். அவனுடைய தகப்பனார் உமையா பத்ரிலே கொல்லப்பட்டார். இந்த உமைர் இருக்கிறாரே, அவருடைய மகனார் கைதியாக பிடிபட்டிருக்கிறார். சஃப்வானுடைய தகப்பனார் கொல்லப்பட்டார். உமைருடைய மகனார் கைதியாக பிடிபட்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த வேதனையை அனுபவித்தார்கள். ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஏற்பட்ட சோதனைகளை, பத்ரிலே ஏற்பட்ட சோதனைகளை பற்றி அசை போடுகிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அசை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தாங்க முடியவில்லை, பொறுத்துக்கொள்ள இயலவில்லை. அதனால் லௌலா தைனுன் அலைய லா அஜிது லஹு கலான் வ இயாலுன் லா அதஉ லஹும் ஷைஆ. உமைர் சொல்கிறார், எனக்கு நிறைய கடன் இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்குண்டான வசதி உடனடியாக என்னிடத்தில் இல்லை. ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் எனக்கு நிரம்ப இருக்கிறது. இந்த ரெண்டு மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ரஹில் துயிலா முஹம்மதின் ஃபகத்தல்துஹுன்னு சொன்னார். நான் இப்பொழுதே பயணப்பட்டு மதீனா சென்று அந்த முஹம்மதை நவது பில்லா ஒரு கை பார்த்து விடுவேன், அவரை நான் தீர்த்து விடுவேன். ஃபஇன்னலி இல்லத்தன் அஅதல்லு பிஹா இன் தகல்துல் மதீனா. மதீனாவுக்கு நான் செல்வதற்கு கூட எனக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் பையன் கைதியா பிடிபட்டிருக்கிறார், அது தொடர்பான பேச்சுக்காக செல்கிறேன் என்று சொல்லி நான் மதீனாவுக்கு போய் ஒரு கை பார்த்து விடுவேன். அவ்வளவு வேதனை என் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பிள்ளைகள், அவர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, ஏராளமான கடன்கள், அதை கொடுப்பதற்குண்டான வசதி இல்லாத நிலை, அதனால் யோசிக்கிறேன்னு சொன்னார். சரியான சந்தர்ப்பமாக, இதை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்தினான் சஃப்வான். சஃப்வான் இப்னு உமையா, அந்த சஃப்வான் இருக்கிறான், இதை சரியாக பயன்படுத்தினான். சஃப்வான் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் இனிமேல் என்னுடைய பிள்ளைகள், அந்த கடனுக்கு நான் பொறுப்பு, இந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இனிமேல் என்னுடைய பிள்ளைகள், அதனாலே அந்த காரியத்தை நீ செய்தாய் என்று சொன்னால் அதற்குண்டான முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன் என்று சொன்னார். உச்சி வெயிலிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கஅபாவினுடைய நிழலிலே ஹிஜ்ர இஸ்மாயிலுக்கு அடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கஅபாவிற்கு அருகிலே, வாசலுக்கு பக்கத்திலே ஹிஜ்ர இஸ்மாயிலுக்கு அருகிலே உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உச்சி வெயில், யாரும் இல்லை. இப்படி பொறுப்பெடுத்த உடனே உடனடியாக உமைர் புறப்படுகிறார், மதீனாவுக்கு புறப்படுகிறார். கூர்தீட்டிய வாளை கையில் எடுத்துக்கொண்டு தோளிலே தொங்க போட்டுக்கொண்டு புறப்படுகிறார். இங்கிருந்து அவர் சென்றால் வஸல உமைருன் இலல் மதீனா வ தவஜ்ஜஹ இலல் மஸ்ஜித் நஸல இன்த பாபி. மதீனாவுக்கு போனார், பள்ளிக்கும் போயிட்டார், வாசலுக்கு அருகிலே வந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு பார்க்கிறார். உமர் ரலியல்லாஹு பார்க்க, ஹாதா அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அது, சாதாரணமானவன் அல்ல, இந்த உமைர் சாதாரணமானவன் அல்ல, அதுவுல்லாஹ், இங்கே ஏன் வந்திருக்கிறான், நிறுத்துங்கள் என்று சொன்ன நேரத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கன்ட்டான், கை காட்டி விட்டார்கள், வர சொல்லுங்க. உமைர் வந்தார், அருகிலே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா கதமக்க, என்ன உமைரை மதீனாவினுடைய வருகை, நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. இப்னி அசீருன் இந்தக்கும் வஜிது அஃப்ததி, என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளை உங்களிடத்தில் அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்,
அதற்குண்டான பகரத்தை செலுத்தி என் பிள்ளையை பொறுப்பில் எடுத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், ஃபமா பாலு ஸைஃபி ஃபி உனுகிக், பிள்ளையை நீங்கள் பொறுப்பெடுப்பதற்காக அதற்கு பகரம் செலுத்துவதற்காக வருகிறீர்கள் என்று சொன்னால் கழுத்திலே எதற்கு வாள்? கழுத்திலே வாள் எதற்கு? மன்ஜால் யஃப்ததி அஸீரன் யுஅல்லிகு ஃபி உனுகிஹி கைஸமால் லா ஸைஃபன். பிள்ளையை பொறுப்பெடுக்க வருகிறார் என்று சொன்னால் பணத்தின் பையை வேண்டுமானால் தொங்க போட்டு கொண்டு வரலாமே தவிர வாளை தொங்க போட்டு வர வேண்டியதில்லையே. என்ன சொல்கிறீர் உமைர் என்று கேட்கிறார். உண்மையை சொல்லுங்கள், வந்த நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. வந்த நோக்கம் என்ன? வேறு எந்த நோக்கம் இல்லை, சத்தியமாக சொல்கிறார். அது பிரச்சனை இல்லை அவருக்கு. அதனால் எனக்கு எந்த நோக்கம் இல்லை, என் பையன் விஷயமாகத்தான் வந்தேன். மீண்டும் மீண்டும் பதில் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், ஃபமாதா ஷரத்த லி ஸஃப்வான் இப்னு உமையா ஃபில் ஹிஜ்ர். காபாவுக்கு அருகிலே ஹிஜ்ர் இஸ்மாயிலிலே வைத்து ஸஃப்வான் இப்னு உமையாவுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தீர்கள் கேட்டாங்க. ஃபமாதா ஷரத்த லி ஸஃப்வான் இப்னு உமையா ஃபில் ஹிஜ்ர். காபாவிலே ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்கு அருகிலே ஸஃப்வான் இப்னு உமையாவுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தீர்கள்? தஹம்மல்த லஹு பிகத்லி அலா அன் யஊல பைத்தக வ யக்தி தைனக. உங்களுடைய கடனை நிறைவேற்ற வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், என் கொலைக்கு பகரமாக. சொல்லவில்லையா ஸஃப்வான்? உமைர், நீங்கள் சொல்லவில்லையா ஸஃப்வான் இடத்திலே என்று கேட்கிறார்கள். திகைத்து போய்விட்டார். ஃபஃபஸிஅ உமைர், உமைர் நடுங்கி போய்விட்டார். சொன்னார், வஹாதல் ஹதீஸு பைனி வ பைன ஸஃப்வான் ஃபில் ஹிஜ்ர் லம் யத்லா அலைஹி அஹதுன் கைரி வ கைரா. உச்சி பகலிலே நானும் அவரும் அல்லாத வேறு யாரும் அந்த இடத்துல இருக்கவில்லை. எனக்கும் அவருக்கும் தவிர இந்த செய்தி வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனவே இந்த நேரத்தில் நான் உறுதி கொள்கிறேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். வ தഖல உமைர் ஃபில் இஸ்லாம் வ ஸார மின் கியாரில் முஸ்லிமீன். முஸ்லிம்களில் ஆக சிறந்தவராக ஹஜ்ரத் உமைர் அவர்கள் மாறினார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமக்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையான எல்லா துறை சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தை குறித்த ஆற்றல்களை, ஞானத்தை, அது தொடர்பான கல்வியை அல்லாஹ் நிறைவாக வழங்கியிருந்தான் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். செய்திகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஹதீஸில் எவ்வளவோ செய்திகள் வருகிறது. நாம் விளங்க வேண்டிய செய்திகள் எவ்வளவோ செய்திகள் ஹதீஸில் அது தொடர்பாக நிறைய வருகிறது. சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு யாருக்கும் இல்லாத சில சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா உமர்தான் கூட சொல்லுவாங்க, குறிப்பாக ஒரு 3 தன்மைகள் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். பொறாமைன்னா அந்த பொறாமை ஆசைப்படக்கூடிய பொறாமை, இன்னொன்றை அழித்து எனக்கு வர வேண்டும் என்ற இல்லை பொறாமை அல்ல, எனக்கு வந்தால் நல்லா இருந்திருக்குமே நினைச்ச அந்த பொறாமை. எனக்கு சொன்னாங்க அதில் செய்யணும் உமர் அல்லாஹ் தரானு, 3 தன்மைகள் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அதற்கு அலிலதான் கிடைத்திருக்கிறது. எனக்கு கிடைச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் தஸ்வீஜுஹு ஃபாத்திமா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தது. அல்லாஹுடைய ரசூலின் ஈரக்கொழுந்தான அன்னை ஃபாத்திமாவை மணமுடிக்கும் மகத்தான பாக்கியம், அதை கிடைக்க பெற்றவர்கள் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹந்தக்கினுடைய யுத்தத்தில் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், நாளை ஒரு மனிதருடைய கையில் கொடியை கொடுக்க போகிறேன், அவரை கொண்டு இந்த ஹைபர் மகத்தான வெற்றி பெறும்னு சொன்னாங்க. கண்ணிலே அந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த அதர் செய்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுத்தார்கள். மகத்தான வெற்றி வந்தது. அது நீண்ட வரலாறு, உள்ளே நுழையவில்லை. 3வது சொன்னாங்க ஆயத்து நஜ்வா. ஆயத்து நஜ்வா குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, அதை கொண்டு அமல் செய்த ஒரே மனிதர் அவங்க மட்டும்தான். அதற்கு அலிலானுகள் சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, மா அமில பிஹா அஹதுன் கபலி வலா யஅமல் பிஹா அஹதுன் பஅதி. குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கு, எனக்கு முன்னால் யாரும் அந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்த ஆட்களே கிடையாது, எனக்கு பின்னால் இனிமேல் யாரும் அமல் செய்யவும் முடியாது. குர்ஆன் அப்படி ஒரு ஆயத்து இருக்குதுன்னு அதற்கு அலில்லாஹு தஆலா அவங்களே சொல்கிறார்கள், மா அமில பிஹா அஹதுன் கபலி வலா யஅமல் பிஹா அஹதுன் பஅதி. எனக்கு முன்னால் அந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்தவர்கள் யாரும் இல்லை, எனக்கு பின்னால் இனிமேல் அமல் செய்ய உங்களால் முடியாது. அப்படி ஒரு ஆயத்து குர்ஆன்ல இருக்குதுன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைதுமுர் ரசூல ஃபகத்திமூ பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். முனாஃபிகீன்கள் ஒரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நேரத்தின் விலை, அவங்களுடைய கண்ணியம் தெரியாம இப்படி செய்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தடை உத்தரவு போட்டான்.
யாராவது இனிமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும்னா அதுக்கு முன்னால சதக்காவை முற்படுத்த வேண்டும், அதற்கு முன்னால் ஒரு பெரிய தொகையை அவர்கள் முன்னால் ஆக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆயத்து இறக்கினார் தான். இந்த ஆயத்து இறங்குற உடனே ஒரு பெரிய தொகையை எடுத்துக்கொண்டு போய் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சதக்காவாக ஆக்கி அவர்களிடத்தில் முனாஜாத் செய்தார்கள், உரையாடினார்கள். அதில் செய்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. இது முஃமின்களுக்கு கஷ்டமாயிரும், இல்லை ஏழை சஹாபிகளுக்கு கஷ்டமாயிருமே. அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தினுடைய சட்டத்தை நீக்கிவிட்டான். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இந்த ஆயத்து நடைமுறையில் இருந்தது ஒரு பகல் தான், நாங்கள் ஒரு பகல் தான் ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது. அந்த ஒரு பகலிலே அந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்த ஒரே மனிதர் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர். யாருக்கும் கிடைக்காத பல சிறப்புகள் ஹஜ்ரத் அலி நாயகத்திற்கு இருக்கிறது. அலி நாயகத்திற்கு பலவிதமான சிறப்புகள். அவர்கள் பிறந்தது கஅபாவிலே, வேறு யாருக்கும் கிடைக்காத மகத்தான பாக்கியம். கஅபாவின் உள்ளே பிறந்தார்கள். அவர்கள் முதலாக பார்த்தது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திருமுகத்தை தான். உலகத்தில் முதலாக அவர்கள் பார்த்தது திருநபியினுடைய அருள் முகத்தை தான். அவங்களுடைய தாயார், அவங்க தாயார் பேரும் ஃபாத்திமா தான். ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தவாஃப் செய்துகிட்டு இருந்தாங்க. கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயம், அவங்களும் தவாஃப் செய்துகிட்டு இருக்கிறாங்க. பிரசவ வலி வருகிறது. ஒதுங்குவதற்கு உடனடியாக இடம் தெரியவில்லை. கஅபாவுக்கு 2 வாசல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காட்டுகிறார்கள். உள்ளே நுழைந்து விட்டார்கள் ஃபாத்திமா. உள்ளே நுழைந்த உடனே குழந்தை பெற்றெடுத்தார்கள். ஆனந்தம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவரான அபூ தாலிபுக்கு அழகான ஆண்மகவு பிறந்திருக்கிறது. அழகான ஆண்மகனால் பிறந்திருக்கிறார். ஆனால் பிறந்த குழந்தை கண் தெரியாமல் இருக்கிறது, கண் விழிக்காமல் இருக்கிறது, குருடாக இருக்குதுன்னு சொன்னார். உடனடியாக அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களில் கொடுக்கப்படுகிறது. குழந்தை குருடாக பிறக்கவில்லை, கண் தெரியாமல் பிறக்கவில்லை, யாரையோ பார்ப்பதற்காக தன் கண்ணை மூடி வைத்திருந்தது. அது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வாங்கினார்களோ அவர்களுடைய முபாரக்கான கரங்களில் வாங்கிய உடனே அந்த பிள்ளை ஏறிட்டு பார்த்த அருள்முகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் திருமுகம் தான். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அந்த பிள்ளையை சுத்தம் செய்தார்கள். நான் இந்த பிள்ளையை குளிப்பாட்டுகிறேன், ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்னை குளிப்பாட்டும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த பிள்ளையை குளிப்பாட்டுகிறேன், ஒரு நேரம் வரும் இந்த பிள்ளை என்னை குளிப்பாட்டும்னு சொன்னாங்க. வரலாற்றில் நடந்ததா இல்லையா பெருமக்களே? வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்த செய்தியை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த உம்மத்திற்கு சொன்னார். ஹதீஸிலே ஏராளமான நிகழ்வுகள், ஏராளமான செய்திகள் ஹதீஸிலே வந்து கொண்டே இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா சொன்னா இது ரொம்ப நீண்ட நேரம் ஆயிரும். இந்த வரலாறு நீண்ட வரலாறு பெருமக்களே. எல்லா ஞானத்தை குறித்த ஆற்றலையும் எல்லா துறைகள் சம்பந்தப்பட்ட கல்வியையும் அல்லாஹு தஆலா நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தார். அவர்களுக்கு அவருடைய அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை 3. அதை மாத்திரம் நான் சொல்லி இன்று பயான் நிறைவு செய்கிறேன். இந்த ஒப்பற்ற நாயகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் 3 இருக்கிறது. முதலாவது அவங்களை மஹப்பத்து வைக்கணும். அல்லாஹ் எப்படி மஹப்பத்து வைக்க வேண்டும் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான். அதை கொண்டுதான் வெற்றி பெருமக்கள். உங்கள் உயிரை விட மேலாக நேசியுங்கள் என்று சொன்னான். அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள். நேசம் முதலாவது கடமை. 2வது கண்ணியம், அலுமத், எல்லா நிலையிலும் கண்ணியம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கேட்டால் ஸலவாத்து சொல்வதிலிருந்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கண்ணியத்தை கல்விலே புகட்டுவதிலிருந்து, எல்லா நிலையிலும் அவர்களை பற்றி உண்டான கண்ணியம். அந்த கண்ணியம் எப்படிங்கிறது ஒரு தனி தொகுப்பு எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் செய்யணும்னா அதனுடைய விளைவு என்ன, எப்படியெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன கண்ணியத்தை செய்தார்கள், அதை பாடமாக வைத்து நாம் செய்வது. சஹாபிகள் எப்படி நடந்தார்கள், சாலிஹீன்கள் எப்படி நடந்தார்கள், அந்த கண்ணியத்தின் விளைவாக. அதேபோல் முத்தாபாத், ஒப்பற்ற நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு எதை சொல்லி தந்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி நடப்பது. அந்த சொல்லின் மீது உண்டான கண்ணியம்.
அதை செயல்படுத்துவதற்குண்டான கண்ணியம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் 3ன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் 4 காரியத்தை பிரியப்படுவாங்க. யாராக இருந்தாலும் 4 காரியத்தை பிரியப்படுவாங்க. பிறந்த ஊரை பிரியப்படுவாங்க. இவர் பெரிய வல்லரசு நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அவர் பிறந்த ஊர் ஆக கிராமமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி உண்டான ஒரு மஹப்பத்து கல்பில் நிரப்பமாக இருக்கும். அது தப்பில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மதீனாவில் இருக்கும் பொழுது மக்காவுக்கு செல்லக்கூடிய பாதை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்களாம், இந்த வழியாக போனால் மக்கா போயிடலான்னு சொல்லுவாங்க. இந்த வழியாக போனால் மக்கா போயிடலான்னு சொல்லுவாங்க. பிறந்த ஊரின் மீது உள்ள பிரியம் எல்லாருக்கும் இருக்கும், தப்பில்லை. அது அதை விட மேலாக பணத்தை பிரியப்படுவார்கள் மனிதர்கள். அதனால தான் பிறந்த ஊரை விட்டுட்டு பல இடங்களுக்கு போகிறதுக்கு காரணம் அதுதான். பிறந்த ஊரை விட மனிதர்கள் அதிகமாக நேசிப்பது பொருளாதாரத்தை, அதை விட மேலாக நேசிப்பது நம்முடைய குடும்பத்தை, மக்களை, பிள்ளைகளை. அவங்களுக்கெல்லாம் ஒரு நோய் நொடின்னா பணத்தை பணம்னு பார்க்கறது இல்லை. தண்ணீராக செலவழித்து அதை சீராக்குவதற்குண்டான கவனம் செலுத்துகிறோம். பணத்தை விட மேலாக மனிதன் பிரியப்படுவது தன்னுடைய மனைவி, மக்களை, குடும்பத்தாரை பிரியப்படுகிறார். அதை விட மேலாக மனிதன் பிரியப்படுவது தன்னை. இல்லை சொத்து, நான் என்னை விட மற்றவங்களை, சும்மா அதெல்லாம் கதை சொல்லலாமே தவிர யதார்த்தம் அல்ல. மனிதன் எல்லாவற்றை விட மேலாக நேசிப்பது தன்னை. அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் விஷயத்திலே குர்ஆனிலே சொல்லும் பொழுது, உன்னை விட, உங்களை விட மேலாக நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்றால், உங்கள் ஊரை விட மேலாக, உங்கள் பணத்தை விட மேலாக, உங்கள் குடும்பத்தை விட மேலாக, உங்கள் உயிரை விட மேலாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும் என்று அதற்கு அர்த்தம். ஏனென்றால் மனிதர்கள் எதையெல்லாம் நேசிக்கிறார்களோ அதை விட மேலாக நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். எல்லாவற்றையும் விட என்னுடைய முஹப்பத்து மிகைத்திருந்தால்தான் ஈமான் நிறைவாகும் என்று சொன்னார். அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒன்று முஹப்பத்து, இன்னொன்று ஆல்மத்து, 3வது முத்தாபாத். விரிவாக சொல்வதற்கு நான் நேரமில்லை. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நமது நாயகத்திற்கு எந்தெந்த கண்ணியங்களை கொடுத்திருந்தானோ அதை விளங்க வேண்டிய அளவிற்கு நாம் விளங்குவதன் வழியாக அவர்களுக்குண்டான கடமைகளை, கண்ணியத்தை செய்வதிலேயும் அவர்களை நாம் அடியொற்றி நடப்பதிலேயும் அதற்கு அடிப்படையாக அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்வான முஹப்பத்தை நம் எல்லோருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த உன்னதமான அதவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தருள்வானாக. முறையான கண்ணியத்தை அவர்களுக்கு செய்து அவருடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்து இரு உலகத்திலும் எல்லா விதமான வெற்றியையும் பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.